விக்ரம் வந்து வீட்டுக்கு போகணுன்னு வந்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து மாமாவை பார்த்து கேட்கணும், விடவே கூடாது, எல்லா முன்னாடி அவரை நான் கேட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி எவ்வளோ சொல்கிறாரு, கேட்க மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து எங்கே போனார் மாமா அப்படின்னோடனே, உனக்கு விஷயம் தெரிஞ்சிச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஸ்வீட் கொடுக்குறாங்க வந்து அவங்க அம்மா. உடனே வந்து எதுக்காகம்மா ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, டேய் உனக்கு விஷயம் தெரியாது, மாமாவா போகிறடா, உன் அக்கா முழுகாமல் இருக்காடா அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்னம்மா சொல்கிற அப்படின்னா, ஆமாடா இவ்வளோ நாள் கழித்து அவங்களுக்கு வாரிசு உருவாக்க போகுது, இதோட சந்தோஷம் என்னடா இருக்குது, உங்கள் அக்கா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காடா அப்படின்னோடனே உள்ளே போனோன்னா அவங்க அக்காவும் அம்மாவும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க அக்கா வந்து தம்பி எவ்வளோ வந்து நாள் கழிச்சு எனக்கு குழந்தை தெரியுமாடா விக்ரம், எனக்கு இந்த கிடைக்கவே கிடைக்க அந்த பாகியம் நினச்சேன்டா, இன்றைக்கி எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாடா அப்படின்னோடனே, இந்த சந்தோஷத்தை நம்ம எப்படி கெடுக்கிறது, அக்கா இப்படி சொன்னால் மனசு உடஞ்சிடுவாளே, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அப்படியே சொல்லாமே வந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து வசந்த் வந்து என்னடா சொல்லிட்டியா, என்ன பிரச்சனைடா, ஏதாவது பிரச்சனை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க அக்கா கர்ப்பமாக இருக்க விஷயத்த சொல்கிறோன்னே, நான் போய் சொன்னேன் இல்லைடா, இப்போ எதுவும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு, இப்போ நீ சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை, நல்ல காலம் நீ சொல்லாமல் இருந்தது நல்லது தான்டா, அது கரெக்டுடா, ஆனால் வேதாக்கு நான் துரோகம் செஞ்சவனா ஆயிடுவேன்ல, வேதா வந்து பாவண்டா அப்படின்னோடனே, சரிடா கொஞ்ச நாள் வந்து இப்படியே இருப்போம், சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ சொல்லலாம் அப்படின்னோடனே விக்ரம் வந்து யோசிக்கிறாரு. அடுத்து வந்து விக்ரம் வந்து வேதாவை மீட் பண்ணுறாரு. வேதா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னோடனே, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு வேதா சொல்கிறாங்க. ப்ளீஸ் வேதா தயவுசெய்து நான் சொல்கிறது கொஞ்சம் கேள அப்படின்னோடனே, சரி சொல்லிட்டு போங்க அப்படின்றாங்க. அது வந்து வேதா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு விஷயம் தெரியுமா, என் அக்கா கர்ப்பமாக இருக்கா அப்படின்றாங்க. உடனே வந்து வேதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிச்சயமாவா, ரொம்ப சந்தோஷம், இது சொல்கிறது தான் வந்தீங்களா அப்படின்னோடனே, அது இல்லை வேதா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். அதிர்ச்சியாங்க வேதா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, எங்கள் மாமா ரொம்ப கெட்டவன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அன்றைக்கி வந்து எங்கள் மாமாவும் அந்த லேடியும் பேசிகிட்டு இருக்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஃபோட்டோவையும் நான் பார்த்துட்டேன், உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கினேன் வேதா. அப்போ இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முன்னாடியே எனக்கு தெரியும், இருந்தாலும் எங்கள் மாமா மேலேயே நம்பிக்கை இருந்தது, இப்போ தான் எனக்கு தெரியுது, நான் உடனே கேட்கலான்னு போன வேதா, ஆனால் எங்கள் அக்கா கர்ப்பமாக இருக்கா, என்னால் எதுவுமே கேட்க முடியல, தப்பாக நினச்சிக்காத வேதா அப்படி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி தான் முக்கியம் இல்லை, நான் எப்படி போனாலும் பற்றி கவலை இல்லை விக்ரம், உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு கூட நீங்கள் வந்து எதுவுமே சொல்ல மாட்டீங்கல்ல, ரொம்ப நல்லது விக்ரம் அப்படின்றாங்க. வேதா ப்ளீஸ் வேதா நான் சொல்கிறது கேளு, தயவு செய்து என்னை மன்னிச்சுடு, ஆனால் கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் வந்து நான் சொல்லுவேன், அதுக்கும் டைம் வரும், ஆனால் இப்போ என்னால் சொல்ல முடியல, தப்பாக நினச்சிக்காத, உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்தேன், இவ்வளோ நடந்தது கூட நீ வந்து உங்ககிட்ட சாரி கேட்கலன்னா நல்லா இருக்காது, என் மனசாட்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை கொள்ளுது, தயவுசெய்து வந்து சாரி வேதா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் சாரியை தூக்கி குப்பையில் போடுங்க, புரியுதா, அதான் நீங்கள் சாரி சொன்னாலும் என்னோட வந்து கௌரவம்லாம் திரும்பி வந்துடுமா, உங்கள் வீட்டில் எனக்கு இருக்க கெட்ட பேர் அப்படியே தானே இருக்குது, அது எதுவும் ஆக போகிறது இல்லைல்ல, அதனால் உங்கள் சாரி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா உண்மை, அது வரைக்கும் சந்தோஷம், ஆனால் இப்போவாது வந்து உண்மை தெரிஞ்சுதே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வேதா வேதான்றாரு, அவங்க போயிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாரு விக்ரம். இதோட முடியுது.